நம்ம எப்பதான் யார பத்தி பேசினாலும், பிக் பாஸ பத்தி, பிக் பாஸ்குள்ள என்ன நடக்கிறத பேசினாலும், இவங்கள பத்தி பேசாம விட்டா, ஐயய்யோ! சாமி குத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். சாண்ட்ரா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து போன வாரம் ஏதோ நடந்தது. நடுவுல பார்த்தா ஓன்னு உட்கார்ந்து அழுதாங்க. பிரஜின் அவங்கள கண்டுக்கவே இல்ல. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனையா? இல்ல திட்டம் போட்டு 2 பேரும் நடிக்கிறாங்களா? இதுவும் பிளானா? இதுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு தெரியல. பிரஜின் வந்துட்டு இந்த ஏதோ சொல்றாங்க. எங்க அப்பா என்ன விட்டு போன மாசம் இது. இந்த மாசத்துல இவரு ஏதோ இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற சில கருத்துக்கள் வைக்கிறாங்க. அதுக்கு திவ்யா வந்து போயிட்டு, "நீ சொன்னா தானே தெரியும். சொல்லாம எங்களுக்கு எப்படி தெரியும்னு?" கேட்கும்போது ஒரு மாதிரி பேசுறாங்க. திவ்யா அங்கருந்து, "நீ எப்படியோ போ" அப்படி சொல்லிட்டு எழுந்து வந்துடுறாங்க. இத தொடர்ந்து இங்கிட்டு பார்த்தா எல்லாருமே இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது நெக்லஸ பாதுகாக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப உட்கார்ந்திருக்கும்போது சுபிக்ஷா வந்துட்டு அவங்களோட இந்த முட்டி கைய கொண்டு போய் சாண்ட்ராவோட கால் மேல வைக்கிறாங்க. வைக்கும்போது சாண்ட்ரா நம்ம நல்லாவே பார்த்தோம். இப்படி தள்ளுறாங்க. 2வது புடிச்சு தள்ளி விடுறாங்க. இந்த பிடிக்காம வெறுப்பா ஒரு வேலை பண்ணுவோம்ல, அந்த மாரி பண்றாங்க. அதுக்கு சுபிக்ஷா கேட்குறாங்க, "நீங்க ஏன் அடிக்கிறீங்க? நீங்க என்ன அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் அப்படியே ஸ்டைலா இல்ல நான் தள்ளி தான் விட்டேன்" அப்படிங்கிறத சொல்றாங்க. மக்களே இதுல யார் மேல தப்பு? சாண்ட்ரா பண்ணது சரியா? என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.